अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்ட மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரொருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 67வது ஸ்லோகம் இப்போது நாம் காணவிருப்பது. Glorious indeed is he who, free of desire, embodies bliss itself. He has become absorbed in self. ஆசைகளிலிருந்து விடுபட்டு பேரின்பத்தின் வடிவமாகவே திகழும் அவன் உண்மையில் மகிமை பொருந்தியவன். அவன் ஆன்மாவிலேயே முழுமையாக லயித்திருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. போன ஸ்லோகம் ரொம்ப சுபப்பா இருந்தது. வெற்றவெளியை போல் மாற்றமற்றவனாக இருக்கும் ஒருவனுக்கு உலகமும் அதன் கற்பனைகளும் எங்கே இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ பிரம்மஸ்வரூபத்தில் இருப்பவன் வெட்டவெளியை போல் இருப்பவன் அப்படின்னுட்டும், அந்த வெட்ட வெளியில ஆக்சுவலா இந்த கற்பனைகளுக்கு இடமே இல்லை அப்படின்னுட்டும் பார்த்தோம். நீங்க இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜை கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக புரியும். அறியாமை யாருக்கு, அல்லது பிரதிபிம்ப உணர்வு போயிட்டு உண்மைன்னு அந்த மாயா உணர்வு போயிட்டு உண்மை உணர்வுன்னு நினைக்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும்போது அப்படி இருக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுல. ஏன்னா வெட்ட வெளியை போல் இருக்கின்ற அந்த பரபிரம்மத்துல எண்ணங்களே இல்லை, கற்பனைகளே இல்லை. ஆனால் கற்பனையை தான் நீ உண்மை என்று அதாவது கற்பனையை உண்மை என்று நினைப்பதும் ஒரு கற்பனை அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம காட்டியிருக்கோம். இங்க நினைப்புக்கே இடமில்லாமல் இருக்கும் பரபிரம்மத்தில் அங்கே எதுவுமே இல்லை என்று அந்த ஒரு விஷயத்தோட நம்ம பார்த்தோம். ஸோ வெற்ற வெளியை போல மாற்றமற்றவனாக இருக்கும் ஒருவனுக்கு கற்பனைகளுக்கு எங்கே இடம் இருக்கின்றன, கற்பனைகளே இல்லை அப்படின்னா உண்மையே இல்லை அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி போன ஸ்லோகம் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, ஆசையிலிருந்து விடுபட்டு அப்படின்னு. ஏன் ஆசையிலிருந்து விடுபட முடியுது அப்படின்னா, நீ வெட்ட வெளியில இருக்க, எண்ணங்கள் இல்லாம இருக்கு, எதுவும் இல்லாமல் இருக்கு, பின்ன எப்படி ஆசை வரும்? நீ எண்ணங்களுக்குள் இருந்து அந்த எண்ணங்களை உண்மையில நம்பும் போது ஆசை வரும். அப்ப ஆசையும் பொய் ஆசை அப்படிங்கறத நம்ம நிரூபிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எண்ணங்களால் வந்த ஆசை தானே. உலகம் மாயை, அந்த உலகத்தை மாயை என்று நம்புகின்ற, உலகத்தை உண்மை என்று நம்புகின்ற அந்த நம்பிக்கையும் மாயை. ரொம்ப சூட்சமான விஷயம். சோ எந்த அளவுக்கு இந்த மாயாவை தெளிவா புரிஞ்சுக்கிட்டவனுக்கு ஆசை அப்படிங்கிறதுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப ஆசைகளிலிருந்து விடுபட்டு பேரின்பத்தின் வடிவமாகவே திகழும் அவன் உண்மையில் மகிமையை மகிழ்ந்தவன் தானே. அதாவது என் கற்பனையில நானே சிக்கி கஷ்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மகிமை இல்லாதது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படி இல்லாம என்னுடைய கற்பனை அப்படிங்கிறது கற்பனை அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கற்பனையை பத்திய கவலை எனக்கு எதுக்கு? கற்பனையை உண்மை நம்புறதுனால கவலைப்பட வேண்டியது இருக்குல்ல. கற்பனையை உண்மை நம்பினாலும் அதுவும் கற்பனை தானடா, பின்ன ஏன்டா அதை பத்தி நான் கவலைப்படணும்? ஆஃப்டர் ஆல் when you completely throw away these thoughts அப்படின்னு அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? இப்ப நேற்று நம்ம பேசிட்டு இருக்கிறத ஒன்னு ரெண்டு பேரும் இங்க கேட்டுட்டு இருந்தாங்களா, அவங்க கேட்டாங்க, அது எப்படி அவ்வளோ பிராக்டிக்கலா சொல்றீங்க, வினோமா சொல்லிட்டாங்க அவங்க பாட்டுக்கு எல்லாமே நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு. அப்படி ஒன்றும் நடிப்பா தெரியலையே, எங்களுக்கு வர்ற சுகதுக்கங்கள் உண்மை போல் அல்லவா இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்டா. உண்மை போல் அல்லவா இருக்கின்றனன்னு சொல்லும் போதே அப்ப உண்மை இல்லைன்னு தான் தெரியுது இல்லையா? சரி பரவாயில்ல, இருந்தாலும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்ணா திங்கர் அப்படிங்கிறவன் ஒருத்தர் இருக்கான், தாட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கற்பனை செய்பவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், கற்பனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த சுகம் என்பது கற்பனை செய்பவனா கற்பனையா, துக்கம் என்பது கற்பனை செய்பவனா கற்பனையா? கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி சொல்லு அப்படின்னா, கற்பனை செய்பவன் என்ன, கற்பனை புரியலையே அப்படின்னா, சுகம் என்பது கற்பனை, துக்கம் என்பது கற்பனை, கோபம் என்பது கற்பனை, பயம் என்பது கற்பனை. ஆனால் இவற்றையெல்லாம் கற்பனை செய்பவன் என்பவள் நீ. நீ கற்பனை அல்ல, நீ நிஜம். நிஜமான நீ பொய்யாக இத்தனை கற்பனையை செய்கின்றாயடா.
ஆக இந்த கற்பனை அனுபவங்கள் நிஜத்தை என்ன செய்து விட முடியும்? புரியலையே. புரியலன்னு நமக்கு தான் ஏஜ் ஓல்டு எக்ஸாம்பிள் இருக்கு. நடிகன் எக்ஸாம்பிள். நடிகன் அப்படிங்கிறவன் கற்பனை செய்பவன். ஸ்கிரிப்ட்ங்கிறது கற்பனை, சரியா? அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி அவன் கற்பனை செய்து அழுகிறான், கற்பனையிலே சிரிக்கிறான், கற்பனையிலே பயப்படுகிறான், கற்பனையிலே கோபப்படுகிறான். இப்ப கோபம் என்பது என்னது? நடிகனின் கற்பனை. அவன் அழுதது நடிகனின் கற்பனை, சிரித்தது நடிகனின் கற்பனை. சிரித்தது நடிகன்னு சொல்லக்கூடாது, நடிகனின் கற்பனைன்னு சொல்லணும். அழுதது நடிகன்னு சொல்லக்கூடாது, நடிகனின் கற்பனைன்னு சொல்லணும். ஓடி ஆடி ஆடி அடிச்சது எல்லாமே நடிகனின் கற்பனையே தவிர நடிகன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடிகன் என்பவன் கற்பனை செய்பவனப்பா. கற்பனை செய்பவன் வேறு, கற்பனை வேறு என்பது உனக்கு புரிகிறதா? நீ கற்பனை செய்பவனடா, நீ கற்பனைக்கே மூலமடா, நீ கற்பனை அல்லடா. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லைங்க. எப்படிங்க ஆசை வரும்? எப்படித்தான் ஆசை நமக்கு வருதுன்னு தெரியல. ஏன் கற்பனையை உண்மையான நம்பிட்டு ஆசைப்படுறேன்? உண்மையான நம்புறதும் கற்பனை தானே. இப்ப கற்பனையில ஏன் ஆசை வருது? கற்பனைன்னு புரிஞ்சுக்கிட்டா ஆசை வந்தாலும் அது கற்பனை ஆசை அல்லவா? பொய்யன்னா கற்பனைன்னா பொய்யன்னா, பொய்யில ஆசை வந்தா பொய் ஆசை தானே அது. ஆசைங்கிறதும் பொய், எல்லாமே பொய். பொய் என்ற அந்த அற்புதங்கள் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? சோ இது இல்லாம ஆசையில இருந்து வெளியப்பட முடியாதுங்க. ஆசையில இருந்து விடுபட்டுன்னு சும்மா எப்படி வர முடியும்? போன ஸ்லோகம் தான், வெட்ட வெளியாக தன்னை உணர்ந்தால் ஒழிய, in the sense that எண்ணங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு உணர்ந்தால் ஒழிய, அவருக்கு அமைவே ஃப்ரம் தி ஆசை. எண்ணங்கள் எனது சும்மா நாச்சுக்கும், நான் உற்பத்தி செய்தது, நான் எண்ணத்தை உற்பத்தி செய்பவன், உருவாக்குபவன், அவன் திங்கர் அவனோட தாட் என்ற அந்த எண்ணம் வந்தால் தானே நம்ம அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள போக முடியும், ரியல் பிளிஸுக்குள்ள போக முடியும், ஆசையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு இருப்பாங்க. இப்ப ஆசையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா யூ மஸ்ட் திங்க் தட் யூ ஆர் வெட்டவெளி. யூ டோன்ட் ஹேவ் எனி தாட்ஸ் ஃபார் யுவர் பிளிஸ். எண்ணங்களின்றி ஆனந்தமாக வாழும் அற்புதம் உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். சரி, ஒன்ஸ் நீங்க ஆசையிலிருந்து விடுபட்டீங்கனாலே போறோம், நீங்க பிரம்மஸ்வரூபத்துலதான் இருப்பீங்க. எண்ணங்களை உண்மை என்று நம்பி கதறிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் தான் ஒன்று சொரூபமாகவே இருக்கின்ற அந்த பேரின்பத்தை நீ விட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் the moment when you completely come away from your thoughts or the desires, automatically you will understand that you are that அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பேரின்பத்தின் வடிவமாகவே திகழும் அவன் உண்மையில் மகிமை பொருந்தியவனே. அவன் ஆன்மாவிலேயே முழுமையாக லைத்திருக்கிறான் என்று புரிந்து கொள். அல்டிமேட்லி இவர் இங்க சொல்ல வந்த ஒரே சின்ன விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் த்ரோ அவே ஃப்ரம் யுவர் டிசைர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி முடியுங்கிறத நான் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு சேர்த்துக்கிட்டேன். The moment when you consider the world is Maya, or the thoughts is Maya, and you are not the thoughts, you are the creator of your thoughts, you are not the created things. இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலா நம்ம அந்த ஆசையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்டா நான் சொன்னேன். ஓகேவா? 68. In short, the great soul who has realized the truth is free of desire, enjoyment, and liberation. In all of space and time, he is attached to nothing. சுருக்கமாக சொன்னால், உண்மையை உணர்ந்த மகாத்மா ஆசை, போகம், முக்தி ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவனே. எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் அவன் எதனுடனும் பற்றுக்கொள்வதில்லை. ஆசைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எண்ணம் வேணும். என்ன வேணும்? எண்ணம் வேணும், சரியா? போகத்துக்கு என்ன வேணும்? எண்ணம் வேணும். முக்திக்கும் என்ன வேணும்? எண்ணம் வேணும், சரியா? சோ எண்ணங்களே ஆற்ற அவனிடத்தில் ஆசைக்கு என்ன, போகம் என்ன, முக்தி என்னடா மாங்கா மடியா அப்படின்னு சிம்பிளா கேட்கிறார், சரியா? So simple when you understand that the thoughts are Maya and you are not the thoughts. இதைத்தான் திருப்பி திருப்பி வெளியுறுத்துறார். நம்ம சிக்கிட்டு இருக்கோம், மாயையில சிக்கிட்டோம். மாயையில எல்லாம் ஒண்ணு சிக்கல, எண்ணத்துல உண்மையான நம்பி சிக்கிறது. எண்ணத்திலையும் யாரையும் சிக்க முடியாது, ஏன்னா மாயையில சிக்க முடியாது. மாயைன்னு ஏதாவது இருந்தாதான் சிக்கிறது. இல்லாத இடத்துல போய் எங்க சிக்க முடியும்? ஆனா இல்லாதத உண்மையான நம்புறதை சிக்கிறதேங்கிறாங்க. உண்மையான நம்புறதும் ஒரு பொய்.
அதுவும் ஒரு எண்ணம் தான் அப்படிங்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் கிவன் அ குட் மார்னிங் மெசேஜ் டுடே. இஃப் பாசிபிள் நம்ம ஒன்றரை கிளாஸ்ல யாராவது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை உண்மையை உணர்ந்த மகாத்மா, நான் சுயானந்தம் சச்சிதானந்தம், எனக்குள் எண்ணங்கள் வந்து எனக்கு நிறைவேற்ற என்ற அவசியம் இல்லை, எண்ணங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பவன் நான், எண்ணங்கள் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்காது, நான் எப்போதும் ஆனந்த சுரூபியே, சுயம் பிரகாசமான ஆனந்த சுரூபியே என்று உணர்ந்தவனுக்கு என்னத்தையோ ஒண்ணு மேல ஆசைப்பட்டு அந்த ஆசைப்பட்டதை அடைஞ்சு நான் சுகப்படணும்ன்ற அந்த கேவலமான நிலையிலேயே நான் இருக்கேன். ஆசை வேற போகம் வேற எல்லாம் ஒண்ணுதான். சோ ஒரு போகத்தை அனுபவித்தால் தான் எனக்கு சுகம் அப்படின்னு இல்லடா. ஏன்னா நானே பிரம்மன் தானே, நானே சுகம் தானே, நானே ஆனந்தம் தானே, போகத்துக்கே போகம் கொடுப்பவனடா. அப்படி இருக்கும்போது ஆசைக்கு அதிஷ்டானமாயிருப்பவன் நான் அல்லவா? ஆசை ஆசை ஆசைங்கிறது எண்ணம், அந்த எண்ணத்துக்கு அதிஷ்டானமே நான் தானே. முக்தி வேண்டும், மோட்சம் வேண்டும், அதுவும் எண்ணம் தான். சோ என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஏன்னா நான் எண்ணமே கிடையாது, அல்லது எண்ணத்தை உருவாக்குபவனாக இருந்து கொண்டிருக்கின்ற எண்ணமடானா என்ற நிலையில நம்ம இருக்கும்போது எனக்கு ஆசை இல்லை, போகம் இல்லை, முக்தி எல்லாத்திலிருந்தே விடுபட்டவன் என்பது தெளிவாக புரிகிறது. எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் அவன் எதனுடனும் கற்றுக்கொள்வதில்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு ஆசை போகம் முக்தின்னு சொல்லிட்டேன். சோ எதுனாலும் நீ கணக்குல எடுத்துக்கணும், உட்காந்துட்டு நான் எழுதிட்டா இருக்க முடியும். எல்லாம் பக்கம் பக்கமா வந்து அவனுக்கு அதுல ஆசைப்பட மாட்டேன், இதுல ஆசைப்பட மாட்டேன், இதுல ஆசைப்பட மாட்டேன் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி பண்ண முடியாது. பட் சிம்பிளா ஒரே வரியில சொல்லிடுறேன், எதனுடனும் பற்றுக்கொள்வதில்லை, ஏன்னா எதுவுமே இல்லை. எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா எதாவது பற்றி கொள்றதுக்கு ஏதாவது இருந்தா தானே பற்றி கொள்ள முடியும். எதுவுமே இல்லைன்றது புரிய மாட்டேங்குது. எல்லாமே இருக்கு, எல்லாரும் என்ன மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா தான் வேணும். உண்மையிலே எதுவுமே இல்லை, மட்டம் தட்டமும் இல்லை, தட்டுற மாதிரி எல்லாமே தெரியுது அப்படின்னு புரியணும். இல்ல எல்லாம் எண்ணம் செய்கின்ற மனம் செய்கின்ற மாயை, என்ன பண்ணுவது? சோ அதனால மனதை விட்டு துண்டாக நான் மனமல்ல, நான் மனதிற்கு அதிஷ்டானம் என்று உணர்ந்தவன் எதனுடனும் பற்றுக்கொள்வதில்லை என்பது தெளிவாகின்றது. What remains for one who is consciousness itself, who sees the non-existence of a phenomenal world created by the mere thought of a name? வெறும் பெயரளவு நினைவுகளால் உருவான இந்த தோற்ற உலகத்தின் இன்மையை காணும் தூய விழிப்புணர்வாகவே இருக்கும் ஒருவனுக்கு இனி எஞ்சி இருப்பது என்ன? Again the beautiful ஆன ஒரு விஷயம், the same thing has been repeated in a different words. எப்படிதான் அவரால் முடியுதுன்னு தெரியல. பாரு, நினைவுகள் எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் ஒண்ணுதான், சரியா? வெறும் பெயர் அளவு நினைவுகளால் உருவான இந்த தோற்ற உலகம், இந்த ஒட்டுமொத்த உலகம் எப்படி வந்தது? எண்ணங்களால. சும்மா ஏதோ அப்புறம் தட்டினத்துக்கு எண்ணங்களால அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இருந்தா நம்ம கணக்குலயே எடுத்துக்க மாட்டோம்னா. அதாவது பெயரளவு எண்ணங்கள் அப்படிங்கறத கரெக்டா அப்படி புரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி பேருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப நல்ல யாரோ ரொம்ப பிடிக்காதவங்க, அவங்க நம்ம பிடிக்கவே இல்லை, அவங்க கிட்ட நம்ம பேசவே வேண்டாம்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி சும்மா நாச்சுக்கம்னு சொல்லலாம். சும்மா நாச்சுக்கம். ஆமா, பொய்யா சொல்லலாம். ஆமா, ஆத்மபூர்வமா இல்லாம இல்லாம. ஆமா, சரியா? சும்மா கண் துடைப்புக்குன்னு சொல்லலாம், சும்மா நாச்சுக்குன்னு சொல்லலாம். சரியா? இதெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா மாய்க்கு அதான் டெபினிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். சும்மா நாச்சுக்கம், இல்யூஷன், கண் துடைப்புக்கு. எண்ணங்கள்னாலே பெயரளவு எண்ணங்கள் தான், ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன். சும்மா நாச்சுக்கும் அங்க ஒண்ணும் உண்மை இல்லை. சோ அதனால பெயரளவு நினைவுகளால் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுலயும் எக்ஸ்ட்ரா வேர்டிங் பாரு, தோற்ற உலகத்தின் இன்மையை காணும். தோற்ற உலகத்தின் இன்மை. தோற்ற உலகம் என்றால் என்ன சொல்வோம்? தோற்ற உலகம் அப்படின்னாலே மாயா உலகம்.
இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியுது. காணல் நீர் மாதிரி. தோற்ற மாத்திரமாக அப்படின்னு தானே சொல்றோம். அது வந்து தோற்றத்துல மட்டும்தான் இருக்கும். மித்தியா ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. அதுல வார்த்தை மட்டும்தான் இருக்கும். இப்ப மலடியின் மகன் வார்த்தையில மட்டும்தான் இருக்கு, உண்மையில இல்ல. மலடி மகன் தோற்றத்துலயும் இல்ல. தோற்றத்துல வார்த்தையில மட்டும் இருக்கு. வார்த்தையில இருக்கு. ஆமா. தோற்ற உலகம் அப்படிங்கிறது மலடி மகன் வராது. சொன்னா காணல் நீர் வேணா எடுத்துக்கலாம். காணல் நீர். ஆமா. காணல் நீர் அப்படிங்கிறது தோற்ற உலகம் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? ஏன்னா இல்ல ஆனா தெரியும், தோன்றும். கயிற்றுல பாம்பு தெரியுற மாதிரி. ஓகேதான். தோற்ற உலகின் இன்மை அப்படின்னா என்ன? இல்லாதது. இன்மைனா மாய. இல்லாதது தோன்றுகிறதுன்னு அர்த்தம். சரியா? இல்லாத உலகம் தோன்றும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பொய்யா இருக்கு அப்படின்னு தான் நான் டிஃபைன் பண்ணுவேன். இவர் என்ன சொல்றாரு? தோற்ற உலகத்தின் இன்மை அப்படிங்கிறது. பொய்யா இருக்குன்னு சொல்லல, இல்லைங்கிறார், ஆனா தெரியுதுங்கிறார். அதாவது இல்லாத உலகத்தின் தோற்றம். எவ்வளவு ஒரு டெபினிஷன் பாரு, நல்லா யோசிப்பாரு. இல்லாத உலகத்தின் தோற்றம் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன புரியுது? என்கிட்ட கேட்பேன், நான் லூஸ் மாதிரி பேசாதீங்கண்ணா. இல்லாத உலகம் எப்படின்னா தெரியும், எப்படியா இல்லையா? இல்லாத உலகத்தின் தோற்றம்ங்கிற வார்த்தை புரியுறதுக்கு ஈஸியாவா இருக்கு. இல்லாத உலகம்னு சொல்றீங்க, அப்புறம் தெரியுதுங்கிறீங்க இல்லாத உலகம். அப்ப காணல் நீரை காட்டும் போது மண்டையாட வேண்டியது இருக்கு. டேய், இல்லாத நீரின் தோற்றம். இல்லாத நீர் எப்படிங்க தெரியும்? இல்லாத நீர் தெரியும், தெரியுது இல்ல காணல் நீரு. ஆமா, தண்ணி இல்ல ஆனா தெரியுதோ. அப்படி தாண்டா இந்த உலகம். உலகம் இல்லவே இல்லை ஆனால் தெரியும் என்பது மகத்தான உண்மை. இது மட்டும் புரிஞ்சிருந்தனாலே நம்ம மாயையே புரிஞ்சுக்கலாம், நம்ம ஞானத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வானவில் கூட சொல்லணும், கலர் கலரா தெரியுது ஆனா இல்ல. ஆக்சுவலி பார்த்தோம்னா அது இல்ல, ஆனா நல்லா தெரியுது. சரி, இப்ப காணல் நீர் மாதிரி தான் நீயும் நானும் இந்த உலகமும் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? சிம்பிளா நம்ம இம்பாக்ட் ஆறத வச்சு புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது பெண்களுக்கு அந்த சேலை அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் தெரியும். ஆண்களுக்கு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி. அவங்களுக்கு எது இம்பாக்சுவேஷன்ல கற்பனையில அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டிங்கா இருக்குதோ அது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. இப்ப நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது நீங்க இங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நான் என்னோட கற்பனையில இல்ல அப்படின்னா, நான் கற்பனை பண்ணலன்னா நீங்க இல்லாததாதான் நான் உணர்வேன். இப்ப கண்ணாடிய கண்ணுல போட்டுக்கிட்டே நீங்க தேடுறீங்க, இல்ல அப்படிங்கிற கற்பனையினால இல்லாதது கண்ணு தெரியாம தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது நம்ம இல்லாததான் இருப்பா நம்ம நம்மளோட கற்பனையை வச்சுதான், என்னுடைய கற்பனையை வச்சுதான் நான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். So that is beautiful example. So கற்பனா, கல்பனாங்கிற அந்த வார்த்தை தாங்க நமக்கு மேஜர். இந்த ஒட்டுமொத்த உலகம் வெறும் கற்பனையால் தோன்றிக் கொண்டிருக்கிறது. கற்பனையா தோன்றுதுன்னா ஈஸியா புரியுது இல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பனையால் காண்கின்ற எதுவும் உண்மை இல்லை, உண்மையில இல்லவே இல்லை. என்ன நினைச்சு பாக்குறோமோ அப்படி எல்லாம் தெரியுது. ஒண்ணும் இல்ல, இப்போ மலை இப்ப போயிட்டு இருக்கோம், மலைய பார்த்தோம்னா அந்த அகஸ்தியர் படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒண்ணுமே இருக்காது, சும்மா கல்லுதான். ஆனா என்னோட கற்பனை அது அகஸ்தியர் மாதிரியும் அப்படி தோற்றம் தெரியும். கண்டிப்பா. சோ இமேஜினேட்டிவ் வேர்ல்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். கற்பனை உலகத்துக்குள்ள நீ ஆடுற பாடுற, அமெரிக்காக்குள்ளேயே போற, பொண்ணோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. சோ ரியலி அந்த பொண்ணு இருந்ததா, அங்க அமெரிக்கா இருந்ததா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லதான். அப்டூஸ் உனக்கு அனுபவத்தையே கொடுத்ததுதான். அனுபவத்தை கொடுக்குதுங்க, அதனால அதை எப்படிங்க இல்லைன்னு சொல்றதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைன்னா இல்லதான், சரியா? ஆனா இல்லாததும் அனுபவத்தை கொடுத்ததுதான். எல்லாமே மனம் செய்யும் மாயை. சோ வெறும் இந்த எண்ணங்களின் திருவிளையாடல்கள் இருக்குது. அப்ப எண்ணங்களை நீ ஏன் உண்மைன்னு நினைக்கிற? எண்ணங்களை பொய்ன்னு வச்சுக்கோ, அந்த அனுபவம் உனக்கு சுகமான அனுபவமா மாறிடும். ஆனா எண்ணங்களை உண்மைன்னு வச்சுக்கிட்டேன்னா அந்த அனுபவம் துக்கமான அனுபவமா மாறுது.
அல்டிமேட்லி உனக்கு என்ன பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிக்கணும்னா உண்மையா பார்த்தா தான் அனுபவிக்க முடியும். இப்ப கற்பனை அப்படிங்கிறது போய் கற்பனையால் தோன்றுகின்ற தோற்றமும் போய் ஆதலால் அது பொய் என்று புரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஆசை ஈகோ நெகட்டிவ் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கலி உன்னுடைய அனுபவங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. ஸோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் மேஜர் பாயிண்ட். ஆனா நமக்கு ஒரு விஷயம் அனுபவத்தை கொடுக்குது, ஐம் எக்ஸ்பீரியன்சிங் அப்படின்னு சொன்னாலே அது பொய்யானதால மட்டும்தான் அனுபவத்தையே கொடுக்க முடியும். நான் உண்மையா இருக்கிறது வந்து அனுபவத்தை கொடுக்காது, ஏன்னா அது அனுபவமாவே இருக்கும். இப்போ சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. ஆமா, இப்ப நாக்குக்கு வந்து வேற ஒரு சுவைய வச்சுதான் அனுபவம் வந்து கொடுக்குது. இப்போ அது வேற அப்படிங்கிறது அது மாயை, ஏன்னா பலவா இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு, குவான்டிட்டி வைஸ் அது மாறுது. மாறிட்டே இருக்கிறது தான் வந்து அனுபவம். மாயை மட்டும்தான் அனுபவத்தையே கொடுக்கும். நாக்குக்கு அனுபவத்தை கொடுக்குமா? கொடுக்கவும் கொடுக்காது. கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது, சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதுக்காக அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா. So this is the important point. தோற்ற உலகத்தின் இன்மை, ரொம்ப அருமையான வேர்டிங் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். பேரளவு நினைவுகளால் உருவான தோற்ற உலகத்தின் இன்மையை காணும் தூய விழிப்புணர்வாக இருக்கும் ஒருவனுக்கு இனி எஞ்சி இருப்பது என்ன? இப்படி நீ இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னா வேற என்னடா இருக்கு உனக்கு? ஏன்னா நீ வந்து இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே, உலகமே மாயான்னு புரிஞ்சுக்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தானே. அப்ப அந்த தூய விழிப்புணர்வாக மட்டும்தான் இருப்ப, சச்சிதானந்த சொரூபம் மட்டும்தான் இருக்கும். உன்னுடைய சொரூபத்தை தவிர இங்க வெறுமே இருக்காது, வேற எதுவுமே இங்க எஞ்சி இருக்காது. அது நீ மட்டும்தான்றதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சா கூட அது உன்னுடைய கற்பனை தான், அது அப்படியெல்லாம் தெரிகிறது. உன்னை தவிர இங்க எதுவுமே இல்லை, நீ இல்லைன்னா கற்பனையே இல்லை, நீதான் கற்பனையே உருவாக்குற. கற்பனைக்கு தனி அதிஷ்டானம் இல்லை, ஆனா கற்பனைக்கு தனி அதிஷ்டானம் இருக்குன்னுட்டும் அதுவே உண்மைன்னுட்டும் கடைசியில நீ யாருங்கிறதையே நீ மறந்து தொலைச்சு வாழக்கூடிய ஒரு கேவலம் நமக்கு வந்திருக்கின்றது. புரிஞ்சுக்கோ, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோ, கற்பனையின் மகத்துவத்தை புரிந்து கொள். கற்பனை என்பது உண்மையில் இல்லவே இல்லை, ஆனால் தோற்ற மாத்திரமாக இல்லாதது தோற்ற மாத்திரமாக தோன்றும். அப்போதும் நீ இல்லை என்று புரிந்தால் உனக்கு அங்கே சுக அனுபவம். ஆனால் தோற்ற மாத்திரமாக வந்தவுடன் அது இருக்கிறது என்று, உண்மையில் இருக்கிறது என்று நினைத்தால் உனக்கு வருகின்ற அனுபவம் துக்க அனுபவமாக மாறிவிடும். ஆதலால் உன் சொரூபானந்தத்தையே எண்ணங்களில் பிரதிபலிக்க வேண்டும். எண்ணங்களை உண்மை என்று நம்பினால் சொரூபமே காணாமல் போய்விடுகின்ற கேவலம் நமக்கு நடக்கின்றது என்ற விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ஃபோர் பெரும் பேரளவு நினைவுகளால் உருவான இந்த தோற்ற உலகத்தின் இன்மையை காணும் தூய விழிப்புணர்வாகவே இருக்கும் ஒருவனுக்கு, எல்லாமே பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யாங்கிற ஒரு வரியை தான் டிஃபரெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி எஞ்சி இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஓகே நிறைவடைகிறது. அதாவது நான் கயிறுல இருந்து பாம்பு, செயின், பூமாலை, இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனையெல்லாம் நான் விரும்பி கொண்டு வந்ததுதான். அது பொய்ன்னு பார்த்தா நான் கயிறு அந்த பிரம்மத்திலே இருப்பேன். அதாவது கயிறுல என்கிட்ட இருந்துதான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தா நான் வந்து அதுலயே நிப்பேன். கயிறு அப்படிங்கிறதுலயே இருந்து நான் சாட்சியா எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி. இப்போ வந்து இங்க என்னுடைய எண்ணத்துல இருந்து இது உண்மைன்னு நான் நம்பிட்டா, பாம்பு தான் இது, பூமாலை தான், செயின் தான் நம்பினா அதை நான் பார்க்க முடியாது. ஸோ இது தோற்றம்னு நான் பார்த்தா மட்டும்தான் ஸோ என்கிட்ட அதாவது நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறது நான் உணர முடியுங்கிறேன். எண்ணிக்கொண்டிருப்பவன் உருவாக்கிய எண்ணத்தை நான் என்று சொன்னால் அப்படின்னு சொல்றான். சரியா? எண்ணுபவன் வேறு, எண்ணம் வேறு. ஆனால் எண்ணுபவனே எண்ணமே நான் என்று சொன்னால், சரியா, எண்ணுபவன் எண்ணமே என்று நான் சொல்ல முடியாதுங்கிறதா இங்க மேட்டர். சரியா? அப்படி சொன்னா அது அனுபவத்துக்கு வராது. எண்ணுபவன் வேறு, எண்ணம் வேறு. எண்ணுபவன் வேறு, எண்ணம் வேறு. எண்ணுபவனே எண்ணம் நான், எண்ணம் நான் அப்படின்னு சொல்லிட்டா அவன் எண்ணம் ஆயிடுவான், அவன் எண்ணுபவன் ஆக மாட்டான். வெரி குட், சூப்பர். எண்ணுபவன் எண்ணம் நான் என்று சொன்னால் அங்கே எண்ணுபவன் அப்படிங்கிறது இல்லாம போயிடுது. சரியா? ஆனா எண்ணுபவன் சத்தியம். சத்தியம் இல்லாமல் போகுமா? எண்ணமோ மாயை. எண்ணம் வரும் போகும், ஆனால் எண்ணுபவன் வருவானா போவானா? அப்ப எண்ணுபவன் எண்ணத்தை நான் என்று நினைக்கத்தான் முடியுமா? சத்திய வஸ்து மாய வஸ்துக்குள்ள மறையுமா? மாயை சத்தியத்துக்குள்ள வரும் போகும், ஆனா சத்தியம் மாயைக்குள்ள வரும் போகுமா?
என்று நீ திங்க் பண்ண முடிஞ்சதுன்னா நீ ஈஸியா கிளாரிஃபை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்ன பவன் வேற, எண்ணம் வேற அப்படிங்கறத நீங்க ஈஸியா எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? நீ சொல்லிட்டு இருந்தியோ? 70வது. சோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுப்போம். சோ தேர்ஃபோர் இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் அதான் கொடுத்துருக்கேன். இப்போ அப்ப எண்ணமே நான் அப்படின்னு சொல்லுபவன் யார்? எண்ணுபவன். எண்ணமே நான் என்று சொல்லுவதற்கு எண்ணுபவன் வேண்டும். எண்ணுபவன் என்று எண்ணமே இல்லை. அப்ப எண்ணமே நான் என்று சொல்லுபவனும் எண்ணுபவன் அல்லவா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அப்ப எண்ணுபவன் அப்படிங்கிறவன் சாஸ்வதமா இருந்து கொண்டே ஆக வேண்டும். அவன் இன்று இங்கே எண்ணமே இல்லை. அவன் தான் சத்திய வஸ்துவாக இருக்கின்றான். அவன் இருப்பதால் தான் எண்ணம் வருகிறது. அவன் இல்லைன்னா என்ன எப்படி வரும்? எண்ணம் இல்லாமலும் இருக்கிறேன், எண்ணத்தோடும் இருக்கிறேன். அவன் இருக்கிறேன் அல்லவா? அவன் இருக்கும் வஸ்து அல்லவா? இருப்புக்கு இன்மை என்பது இல்லை அல்லவா? இன்மைக்கு இருப்பு என்பது இல்லையவா? அப்ப எண்ணம் என்பது இன்மை. அந்த இன்மை எப்போதும் இருப்பாக முடியாது. அதை நான் நினைச்சிட்டா மட்டும் அதுவும் என்னவா தான் நினைக்க முடியும், அது உண்மையாப்பட்டா நினைக்க முடியும் என்ற அந்த ஆஸ்பெக்ட்குள்ள நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எண்ணுபவன் வேற, எண்ணம் வேறதான். இது பிரம்மம் தான், அது மாயதான். சோ என்ற அந்த தெளிவான புரிதல் நமக்குள் மிக அழகாக கிட்டுகிறது என்று நாம் புரிந்து கொள்வோம். அதுக்குள்ள டைம் ஓடி போயிடுச்சு. நடிகன் வச்சுதானே இது எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நடிகன் வச்சு இதே தானே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அன்பவன் கற்பனை அப்படின்னு. ஆமா, நான் திருடன்னு நடிகன் சொன்னா அவன் திருடன் ஆயிடுவானா? இல்ல, எப்பயும் அவன் நடிகன் தான் திருடன்னு சொல்லிட்டு இருக்கான். நடிகன் தான் இருக்கான், திருடங்கிறது இல்லவே இல்ல. அது வெறும் தோற்றம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? சோ இன் தட் வே நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நடிகன் கூட நடிக்கும் போது இந்த சத்திய வஸ்து அது வந்து மாயையாக நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்ணுக்கு கூட தெரியுது நடிக்கிற மாதிரி, நிஜமாவே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி. ஆனா கற்பனையில நீ பண்றது எதுவுமே சுத்தமா இல்லை அப்படிங்கிற நான் மாயையா அவன் செட்டு போட்டு பண்ண வேண்டியது இருக்குடா. ஆனா நம்ம கற்பனை உலகம் எப்படி இருக்குன்னா சும்மா நாச்சுக்கும் கூட சும்மா இல்லை, இல்லவே இல்லை அப்படிங்கிற நானு. அங்க கூட சும்மா நாச்சுக்கும் இருக்கு. திரைப்படம் என்பது பொய்யாக அடித்துக் கொள்வார்கள், பொய்யாக கொஞ்சிக் கொள்வார்கள். சரியா? பொய்யா இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம கற்பனை உலகம் வந்து இல்லவே இல்லை, தெரியுது இருக்கிற மாதிரி. புரியுதா? பொய்யா இருக்குன்னு சொல்லலாம்ல. பொய்யா அடிச்சுக்கிட்டாங்கன்றது உண்மைதானே, பொய்யா கொஞ்சிக்கிறாங்கன்றது உண்மைதானே. இந்த கற்பனை உலகத்துல நம்ம 2 பேரும் கொஞ்சிக்கிறோமே, அது என்னது? பொய்யா இல்ல, ஆனா தெரியுது கொஞ்சம் மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுது, கொஞ்சம் மாதிரி. இது எல்லாமே சோ அந்த அளவுக்கு நீ மாயை டெப்தா புரிஞ்சுக்கும் போது நம்ம பிரம்மத்திலேயே தெளித்திருக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். கனவு அதேதானே, கனவுலயும் எதுவும் இல்ல. கனவும் அதேதான். கற்பனை கனவு எல்லாமே சுத்தமா இல்ல, ஆனா எல்லாமே அப்படியே ஸ்பஷ்டமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, அனுபவம் ஆகுது. அப்படிங்கிறதுக்காக இருக்கான்னா இல்லவே இல்லை, திரைப்படம் மாதிரி கூட இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல வரேன். போதும், டைம் ஆயிடுச்சு.